ஹாய் எவ்ரி ஒன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பைத்தானோட டே 2. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே 2ல் இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகேவா? பைத்தானை வந்து நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பைத்தான் வந்து எதில் ஒர்க் பண்ணலாம், என்ன மாதிரி என்வரான்மெண்ட்டில் பைத்தான் வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பைத்தான் வந்து எந்த ஒரு ஓஎஸ்னாலும் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்னாலும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி அந்த ஐடிஐ சொன்னேன்ல, ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட், அதுவும் வந்து ஏதோ டெஸ்ட் எடிட்டரோ இல்லை ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஐடிஐயோ வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரென்ஸில் வந்து இருக்கும். அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற டிஃப்ரெண்ட்டில் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் என்விரான்மெண்ட். ஸோ பைத்தான் வந்து நான் சொன்னது தான் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து இருக்கும். ஸோ லினக்ஸாக இருக்கட்டும், மேக் ஓஎஸாக இருக்கட்டும், விண்டோஸ் இதில் இருக்கட்டும், எந்த ஒரு இதுலையுமே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டாக உள்ள ஓஎஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இப்போது கரண்ட்டாக உள்ள இந்த மேக் ஓஎஸோ லினக்ஸ் ஓஎஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை விண்டோஸ் இதுலேயோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதோடய சேர்த்து பைத்தான் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோடய சேர்த்து பைத்தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி இருக்கும். பைத்தான் வந்து டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்கேஸ் நம்ம இதில் டிஃபால்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விண்டோஸ் வாய்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போய்ட்டு பைத்தான் -வெர்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இதில் நம்ம இதில் பைத்தான் இருந்துச்சுன்னா அது என்ன வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து காமிச்சிடும். ஓகேவா? இப்போ நான் விண்டோஸ் ஆர் கொடுத்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ சி யூசர், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட கமாண்ட் செஷன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஜாவா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுல அதில் என்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா சி யூசர் நேம் வந்து என்னோடய யூசர் நேம் வந்து ஆதி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பைத்தான் இருக்கா, ஆல்ரெடி என்கிட்ட இன்ஸ்டால் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண போகிறேன். அப்படி இன்ஸ்டால் இருந்துச்சுன்னா என்ன வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து பார்க்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன கமாண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் -v. ஸோ அந்த v அப்படிங்கிறது வந்து கேப்ஸில் இருக்கணும். சரியா? ஸோ கொடுத்தேன்னா என்னோடதில் வந்து பைத்தான் 3.6.8 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. தட் இஸ் பிகாஸ் என் அண்ணன் வந்து பைத்தான் ஒர்க் பண்ணுவான். ஸோ அதனால் பைத்தான் வந்து அதில் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து என் லேப்டாப்போட வெர்ஷன். இதே இது நீங்கள் வந்து ஒரு லினக்ஸ் ஓஎஸ்லேயோ ஒரு மேக் ஓஎஸ்லேயோ இது பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த டெர்மினலில் பைத்தான் -vன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். சரியா? ஸோ இன்கேஸ் நீங்கள் அது வந்து உங்களுக்கு எதுவும் பைத்தானோட வெர்ஷன் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா இதில் லினக்ஸில் கொடுப்பீங்கள்ல ஹெல்ப்புக்கு, அந்த மாதிரி பைத்தான் -hன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிச்சிடும். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இது வந்து காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பைத்தான் இருக்கா இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இன்கேஸ் நம்ம இதில் பைத்தானே இல்லை, நம்ம வந்து விண்டோஸ் ஓஎஸ் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், விண்டோஸ் ஓஎஸோ இல்லை வேறு ஏதோ ஓஎஸோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம இதில் பைத்தான் இல்லை, டிஃபால்ட்டாக வந்து அந்த ஓஎஸோடு சேர்ந்து வரல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பைத்தான் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எதர் நம்ம அந்த python.org போகணும், இல்லை python.org டேரெக்டாக டவுன்லோட்ஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நமக்கு வந்து டவுன்லோட் பேஜே வந்து வந்துடும். அதில் போய்ட்டு நம்ம வந்து பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம லைட்டாக தியரியை பார்த்துருவோம், தென் நம்ம வந்து பைத்தான் இங்கே எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போத் விண்டோஸ்குள்ளதும் இருக்கும், இல்லை மேக் ஓஎஸோ லினக்ஸ் ஓஎஸோ எந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி எல்லா இதுக்குமான டவுன்லோட்ஸும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? நம்ம வந்து அதில் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா, இப்போ உள்ள எல்லா வெப்சைட்டுமே என்ன பண்ணணும்னா, நம்மளோட ப்ரௌசரில் அவங்க பேஜ் ஓப்பன் பண்ணாலே என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக கெட் பண்ணுற மாதிரி தான் வந்து கோடிங் எழுதியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் இருந்தோ ஒரு மேக் ஓஎஸில் இருந்தோ ப்ரௌசர் ஆக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த வெப்பேஜ் வந்து அந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணுற ஃபைலை வந்து நமக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரௌசரோட சிஸ்டமோட ஓஎஸ் வந்து ரீட் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து
இப்போ உள்ள இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது ரெட் பண்ணுறாங்க சரியா. ஸோ அதனால் நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் வந்து நம்ம வந்து டக்குனு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வந்துடும். இன்கேஸ் நம்ம வேறு ஏதோ பிளாட்ஃபார்ம் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ தென் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணுறதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒன்று பண்ணலாம், எப்பவுமே நம்ம வந்து டவுன்லோட் கொடுக்கலாம். ஸோ இந்த லிங்க் போனீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோடுக்கு வந்து அந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் பிடிஎஃப்பில் இருக்கேன், அதனால் இந்த ஆப்ஷன் கேட்குது. ஸோ அலோவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரௌசரில் வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரியா. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாவா நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லை, ஜாவாவுக்கு வந்து ஒரு பாத் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். சாரி, பாத்துங்க பாருங்கள், ஜாவாவுக்கு வந்து ஒரு EXE ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி ஏதோ ஒரு லொக்கேஷனில் வந்து சீக்வலில் ஜாவாங்கிறது சீக்வலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள ஜாவா அப்படிங்கிறது நமக்கு வந்து சேவ் ஆகுது. ஸோ பைத்தானும் அதே மாதிரி தான். பைத்தானும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் இப்போ கொடுத்தது வந்து டேரெக்டாக வந்து ORG அப்படின்னு கொடுத்துக்கலாம், அந்த இதுக்குள்ள வரும். இன்கேஸ் நம்ம அப்படி இல்லை அப்படின்னா இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க்கு தான் வந்து செகண்ட் இதில் இருக்கும் பாருங்கள், இந்த லிங்க்கு தான் அது சரியா. python.org/downloads அப்படிங்கிறது அந்த லிங்க்கு. ஸோ இதில் போனீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து டேரெக்டாக டவுன்லோட் பைத்தான் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ்குள்ள வெர்ஷன் வந்து இது வந்து டவுன்லோட் ஆகும். இன்கேஸ் நான் வந்து லினக்ஸ்க்கு டவுன்லோட் பண்ணுறேன் இல்லை மேக் ஓஎஸ்க்கு வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா. லினக்ஸுக்கோ மேக் ஓஎஸ்க்கோ அது எப்படி இருக்கும்னா ஜிப் ஃபைலாக வந்து வரும். ஸோ அதில் வந்து பேக்கேஜ் அப்படின்பாங்கல்ல, பேக்கேஜ் ஃபைல்ஸாக தான் வந்து நமக்கு இருக்கும். விண்டோஸ்னு வரும்போது நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபைலாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரியா. நான் விண்டோஸ்க்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வெர்ஷன் வைஸ் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த இதில் டவுன்லோட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து 3.9.5 அப்படிங்கிற வெர்ஷன் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லை இதில் கீழே போட்டிங்கன்னா இதில் நிறைய வெர்ஷன் வைஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ப்ரீவியஸ் ரிலீசஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டில் வந்து 3.9.5. ஸோ May 3 வந்து 2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பழைய வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து 2 வெர்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீ எல்லாம் வர்றது எல்லாமே 3 வெர்ஷனாக தான் இருக்கும் சரியா. ஸோ நம்ம இதில் போய் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இதிலே டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் இதில் டவுன்லோட் கொடுக்குறது தான் பெஸ்ட். கரண்ட்டாக லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் சரியா. ஸோ இப்போ இதை நான் வந்து டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ 27 MB இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 27 MB டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு சரியா. ஸோ இதை ஷோ ஃபோல்டர் கொடுத்து நான் கட் பண்ணி டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்னோடய பைத்தான் செட்டப் வந்து இருக்குது சரியாம்மா, அது இருக்கட்டும். பிடிஎஃப்ங்க ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் சரியா. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நிறையா இதுக்கு வந்து இருக்கும் அப்படின்னால நிறையா பிளாட்ஃபார்ம், அதாவது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் காமிச்சனில். ஸோ லினக்ஸுக்கு இருக்கிறது, யூனிக்ஸுக்கு இருக்கிறது. ஸோ இப்போ லினக்ஸோ யூனிக்ஸோ இல்லை மேக் ஓஎஸோ நான் டவுன்லோட் பண்ண வச்சுக்கோங்களேன், அது எப்படி வரும்னா, ஸோ லேட்டஸ்ட் ரிலீஸை டவுன்லோட் பண்ணுறேன். சாரி, இது வந்து இருக்கு ப்ரீ ரிலீசஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஜிப் ஃபைலாக இருக்கா, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அதில் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து இருக்கும் சரியா. ஸோ ரெண்டு விதமான ஃபார்மேட்டில் இருக்கும். ஒன்று ஜிப் ஃபைலாக இருக்கும், இல்லைனா அதே ஜிப் ஃபைலில் இன்னொரு ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பான். டார்னு நினைக்கிறேன், டார்னு ஒன்று இருக்கும், ஜிப்புன்னு ஒன்று வந்து இருக்கும் சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஓஎஸ் இருந்தால் தான் நம்மளால் அதை வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் ஓகேவா. ஸோ யூனிக்ஸ் போனாலும் சரி, மேக் ஓஎஸ் போனாலும் சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேக் ஓஎஸ்க்கு இன்ஸ்டாலர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பேக்கேஜ் ஃபைல்னு கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து .pkg ஃபைலாக வந்து இருக்கும். இது வந்து நமக்கு வந்து மேக் ஓஎஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. அதனால் நமக்கு எப்படி இருக்கும்னா .pkg அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஓகேவா. அதை காப்பி ஆகிக்கிட்டும். நமக்கு வந்து அது வந்து .pkg அப்படிங்கிற ஃபைல் வந்து இருக்கும். இது யூனிக்ஸ் என்விரான்மெண்ட் அது இதை நம்ம இது பண்ணோன்னா ஜிப் ஃபைலாக வந்து நமக்கு வந்து இருக்கும். இது டவுன்லோட் போட்டு பார்ப்போம். டவுன்லோட் ஆகலையா, ரெண்டும் இதாகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா .tgz அப்படிங்கிறதுல வந்து இருக்கா. ஸோ இது வந்து .pkg ஃபைல் இருக்குது. இது நம்ம வந்து விண்டோஸ் வைஸில் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணாது.
மேக் ஓஎஸ்ஸாக இருந்தால் தான் இது வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். சரியா? ஸோ இது பார்த்திங்கன்னா .tgz அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன எப்படி இருக்கும்னா ஜிப் ஃபைலாக வந்து நமக்கு வந்து இருக்கும். சரியா? அது டவுன்லோட் ஆகட்டும். ஸோ நம்ம விண்டோஸ் என்வைரன்மெண்ட்டில் நம்ம வந்து EXE ஃபைல் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ இது நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நம்ம ஓஎஸ் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக 64 பிட்டா 32 பிட்டாங்கிறது வந்து அதுவே எடுத்து நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஸோ இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் இது இருக்கு பாருங்கள். யூனிட்ஸ் லினக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம டவுன்லோட் பண்ணல. ஸோ ஜிப் ஃபைலாக நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதில் டெர்மினலில் போய்ட்டு நம்ம வந்து அந்த ஜிப் ஃபைலை வந்து கான்ஃபிக் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ லினக்ஸ் என்வைரன்மெண்ட்டில் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து விண்டோஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம விண்டோஸ்க்கு வரும்போது இப்போ நான் டவுன்லோட் பண்ணதில் விண்டோஸ் இன்ஸ்டாலர் ப்ளஸ் அது என்ன வெர்ஷனுங்கிறது அப்படிங்கிறது சேர்த்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ வரது ESC ஃபைலாகவே வந்துடும். MSI ஃபார்மெட் வந்து கிடையாது. ஸோ முன்னாடி தான் வந்து MSI ஃபார்மெட் வந்து இருக்கும். இப்போ வந்து ESC ஃபைலாக வந்து மேக்ஸிமம் வந்து வந்துடுது. ஓகேவா? ஸோ அந்த ESC ஃபைலை நம்ம ரன் பண்ணோன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட்டப் வந்து அது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணி நமக்கு நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து 2.0 அந்த வெர்ஷனுக்குள்ளே வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ உள்ள ஏதாச்சும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது 3.9.5 வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இதில் என்ன வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 இருக்கும்னு நினைக்கிறேன். 3.6 இருக்குது. ஸோ அதோட ஒரு 3.3 வெர்ஷன் வந்து அட்வான்ஸ்டாக வந்து நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து கீழே மேக் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்குக்கு வந்து இது பண்ணும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பிகேஜி ஃபைலாக இருக்கும். அது என்ன பண்ணால் அதையும் டெர்மினலில் போய்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான பேசிக் செட்டப். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சரியா? ஸோ இதை பாரு ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் எது ரன் பண்ணுறதா இருந்தாலும் அட்மின் பெர்மிஷனோட ரன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அந்த அட்மின் பெர்மிஷன் வந்து இதாகும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ என்னோடதில் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறனால இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து அப்கிரேட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. சரியா? இப்போ இது இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து வரும். என்னோடதில் ஆல்ரெடி பைத்தான் வந்து 3.6.4 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அப்கிரேட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து செட்டப் வந்து வரும். சரியா? ஸோ நான் இதை அப்கிரேட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அதில் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பைத்தான் வந்து இதே மாதிரி தான் இன்ஸ்டால் ஆகும். சரியா? ஸோ இன்ஸ்டாலிங் ஆகும். உங்களோட லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே அதுவே வந்து பைத்தானுக்குள்ளே வந்து நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஸோ இப்போதைக்கு நான் அப்டேட் வச்சு போடுறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் இதை வந்து நான் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டோட ஒரு இது வந்து டாக்குமெண்ட்டில் போட்டு ஆட் பண்ணி விட்டுருந்தேன். சரியா? என்னோட அப்கிரேட் கிட்டதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு பைத்தான் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து போட்டு உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி விட்றேன். ஓகேவா? டாக்குமெண்ட்டோட சேர்த்து. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த இதில் வந்து பைத்தான் வந்து ஃப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இதை வந்து உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் இதிலே சேர்த்து போட்டு அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் வந்து போட்டு விட்ருதேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நீ ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்டேட் பண்ணவா அப்படின்னு சொல்லி செக் பாக்ஸ் கேட்கும். அந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆகட்டும். என்னோடய ஆக்சுவலாக அப்டேட் ஆகட்டும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா இது நமக்கு வந்து ஒரு ஐடியை வந்து இதுவே வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஐடியை வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிக்கணும். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது செட்டிங்கை இஸ் நத்திங் பட் நம்மளோட பைத்தான் இது வந்து எங்கே வந்து எந்த ஒரு ஃபைல் இன்ஸ்டால் பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு பாத் வந்து நமக்கு வந்து செட் ஆகும். அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி செட் ஆகிற ஒரு பாத் தான் இது. சரியா?
ஸோ இப்போ நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னா எதர் சீகோலன் பைத்தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இதாகும். அப்படி இல்லை அப்படின்னா சீகோலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே வந்து நமக்கு வந்து பைத்தான் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பார்த்து என்ன பண்ணால் என்வரான்மெண்ட் வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அந்த செக் பாக்ஸ் கொடுத்து பண்ணும்போது என்வரான்மெண்ட் வேரியபிள் அதுவே வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? ஸோ கீழே வந்து லினக்ஸ் என்வரான்மெண்ட்டில் எப்படி எங்கே இருக்கும், எந்த பாத்தில் இருக்கும், அண்ட் விண்டோஸ் என்வரான்மெண்ட்டில் எந்த பாத்தில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஓஎஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லாமே வந்து ஒரே இதில் தான் இருக்கும். எல்லாமே காமனாக வந்து ஒரே இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது ப்ராப்ளம் இருக்காது. ஸோ லினக்ஸோ விண்டோஸ்லேயே பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேக்ஓஎஸ் அப்படிங்கும்போது எல்லா இதுவுமே தனித்தனி பார்ட்டிஷன் அதில் மேக்ஸிமம் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சியில் வந்து ட்ரைவ் பிரிக்கிறோம்னா அந்த மாதிரி மேக்ஓஎஸில் வந்து பார்ட்டிஷன் வந்து பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து ஒரே ட்ரைவில் தான் வந்து சேவ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லினக்ஸோ யூனிட்ஸ்லேயோ அந்த பார்த்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டெர்மினலில் போய் பார்த்து அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பைத்தான் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த பார்த்து வந்து நமக்கு வந்து காமிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லினக்ஸ்லேயோ யூனிட்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்மளோட யூசர் நேம் அதுக்குள்ளே லோக்கல் பின்னுக்குள்ளே பைத்தான் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்து கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான கமெண்ட் இந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ யூனிட்ஸில் கொடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், லினக்ஸில் கொடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதே இது விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து எந்த பாத்தில் இருக்கோ அந்த பாத்தை வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் இதில் என்னென்ன இது இன்ஸ்டால் பண்ணும்போது என்வரான்மெண்ட் வேரியபிள் ஆட் ஆகுதோ அதுக்குள்ளே எல்லா பாத்தையுமே நம்ம வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது அப்டேட் டைம் முடிச்சிருச்சான்னு பார்ப்போம். ஓகே, இது அப்டேட் டைம் முடிக்கிட்டு அந்த அப்டேட் டைம் முடிச்சோன்னே நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அந்த பாத் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ பாத் அப்படிங்கிறது இதுதான் நம்மளோட இது பைத்தான் இன்ஸ்டால் பண்ண பிறகு அது எந்த லொக்கேஷனில் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிற பாத் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்வரான்மெண்ட் வேரியபிள் வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பைத்தானை ஆக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கே ஒரு இதில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணியிருந்தாலும் அந்த பைத்தான் ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கோடிங் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஐடியை வந்து தேவை. எதோ ஒரு ஐடிஐ இல்லைனா ஒரு டெஸ்ட் எடிட்டர் வந்து தேவை. ஓகேவா? ஸோ ஐடிஐனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸோடு இருக்கும். ஸோ யூஸர் பார்த்தோன்னா ஈஸியாக வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் ட்ரீம் வியூவர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. HTMLக்கு வந்து நீங்கள் நோட்பேடும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ட்ரீம் வியூவர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ட்ரீம் வியூவர் அப்படிங்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், அது வந்து ஒரு ஐடிஐ, அந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு HTML பேஜ் டிசைன் பண்ணுறதோ ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இதே நீங்கள் நோட்பேடில் பண்ணும்போது எல்லா கோடிங்கும் நீங்கள் தான் எழுதணும். ஸோ நோட்பேட் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் எடிட்டர். ஸோ நோட்பேட் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் எடிட்டர். அது என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே நீங்களாக டைப் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே இது கம்பேர் வித் நோட்பேட் நீங்கள் ட்ரீம் வீவரில் அதே கோடிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு டேக் போட்டிங்கன்னா என் டேக் அதுவே கொடுத்துரும். அண்டு ஒரு அதுவும் இல்லாமல் ட்ரீம் வீவரில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு தனித்தனி ஐக்கான்ஸே வந்து கொடுத்துருப்போம். டெஸ்ட் பாக்ஸ் எடுத்து வைக்கிறது, ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து சில ஐக்கான்ஸ் வந்து அவனே கொடுத்துருப்பான். நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சு கூட நம்மளோட டிசைனை வந்து அதில் வந்து பண்ணிடலாம். டேபிள் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு லேபிள் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு டெஸ்ட் பாக்ஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து உடனே எடுத்து வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தானே? ஸோ இதே இது நீங்கள் நோட்பேடில் டைப் பண்ணும்போது, டெஸ்ட் எடிட்டில் டைப் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் ஓரியன்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே தான் பைத்தானுக்கு வரும்போதும் அதே தான். நம்ம பைத்தானில் வந்து ஒரு என்வரான்மெண்ட் இது பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எதர் டெஸ்ட் எடிட்டர்லேயும் நம்ம வந்து ரன் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம வந்து அதுக்காக ஒரு அதுக்குன்னு உள்ள ஐடியாலேயும் நம்ம போய்ட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணி இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் அதுக்கேற்ற மாதிரியான ஐடியா வந்து உண்டு. சரியா? ஸோ யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதில் அந்த ஷெல் ப்ராம்ப்ட்லேயே வந்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதில் வந்து நம்ம டிஃபால்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, யூனிட்ஸ் என்வரான்மெண்ட்டில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, இந்த இது பைத்தான் ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு இது கொடுக்கும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு, செட்டப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஐடியன்னு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா ஐடியல் பைத்தான் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து நாம் காமனாக எல்லா இதுலேயுமே உண்டு. இப்போ நீங்கள் பைத்தான் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து
ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா இப்போ 3.9 வந்துருக்கு. ஸோ ஐடியல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னாலும் 3.9 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ 3.6ம் சில இது வந்து அப்படியே இருக்குது மாறாமல். ஸோ 3.9 பைத்தானும் நமக்கு வந்து 3.9 இருக்குது. அண்ட் அதோட ஐடியல் வெர்ஷனும் நமக்கு வந்து 3.9 வந்துருக்கு. ஸோ இந்த ஐடியல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ அதை நான் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஓப்பன் ஆகிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைத்தான் வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்துருச்சு. பைத்தான் 3.9.5 அண்டு எந்த இதில் வந்து என்ன டேட்டு எந்த டைமில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷனும் நமக்கு வந்து காமிக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ஒரு லைக் வந்து ஒரு டெஸ்ட் எடிட்டர் மாதிரி தான். இதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த இது வந்து டக்கு 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 டக்குன்னு நமக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். சரியா? இது வந்து ஒரு பேசிக்கான எடிட்டர். ஐடியில் வந்து ஒரு பேசிக் எடிட்டர். இது வந்து நம்ம வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு வந்து முடியாது. ஒரு பெர்ஃபெக்ட் பைத்தான் ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஐடியல் ஷெல்லை வச்சு நம்ம வந்து அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ யூனிக்ஸில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து காமனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு நோட் பேட்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸோ யூனிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஏதோ டெஸ்டேட்டில் வந்து நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை வந்து நம்ம வந்து இந்த ஷெல் ப்ராம்ப்ட்டில் போய்ட்டு இல்லை டெர்மினலில் போய்ட்டு நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ விண்டோஸ் பார்த்திங்கன்னா விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் வின் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைச்சார்ம் அப்படிங்கிற ஐடியா தான் வந்து கரண்ட்டில் வந்து விண்டோஸில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ மேக்கில் பார்த்தீங்கன்னா மேக்குன்னு தனியாக வந்து ஒரு ஐடியா வந்து உண்டு. ஓகேவா? அது பேர் ஏதோ ஒன்று உண்டு. ஜேக்கப் மேக்கோ ஏதோ ஒன்று உண்டு. மேலே இந்த இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல ஜாக் ஜேசன் அப்படிங்கிறது வந்து ஸோ இது வந்து அதுக்குன்னு உள்ள ஐடியா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக அதில் வந்து இருக்கும். இந்த லிங்க் போனீங்கன்னா மேக்கில் வந்து ஒரு பைத்தான் ஐடியா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதில் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ கீழே வந்து சம் ஐடியா அண்ட் டெஸ்ட் எடிட்டர் வந்து கொடுத்துருக்குறேன். இதுக்குன்னா பைத்தான் வந்து எந்தெந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒரு சிலர் தான் ஐடிஏஸாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லாமே டெஸ்ட் எடிட்டராக தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதில் பைத்தான் அப்படிங்கிறது ஐடிஏ. நம்ம வந்து இதில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஐடியை தான் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம கோட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பிரேஸ் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை டேக் போடுறதோ டேக் வராது, ஒரு பிரேஸ் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு கமெண்ட் லைன் போடுறதோ கொஞ்சம் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஐடியில் அப்படிங்கிறது நம்மளோட டிஃபால்ட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு டிஃபால்ட்டாக வர்ற டெஸ்ட் எடிட்டர்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒர்க்கிங் ஐடியான்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ சப்ளைம் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட டெஸ்ட் எடிட்டர். இதை என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் எடிட்டர் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த ஃபைலை எடுத்து பைத்தான் இதில் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டெஸ்ட் எடிட்டர் ஐடிஏன்னு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஐடிஏ மாதிரி தான் இருக்கும். இதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் வந்து ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணுற அந்த ப்ராசஸிங் வந்து ஒரு லோ லெவல் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வந்து லேகியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பைச்சாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஸ்பைடர்னு இருக்குது, கைட்டுன்னு இருக்குது, ஆட்டம் இருக்குது, ஜூபிட்டர், பைடேவ், டோனி, விங் அண்ட் ஆக்டிவ் பைத்தான் இப்படின்னு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற ஐடிஏஸ் ஆர் டெஸ்ட் எடிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு சிலது ஐடியா இருக்கும், ஒரு சில மோஸ்ட்லி வந்து டெஸ்ட் எடிட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே கரண்ட்டில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற விஷயம். அதாவது கரண்ட்டில் ஃபேமஸ் அந்த பைத்தான் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கிற இது. ஓகேவா? ஐடிஏஸ். சரியா? ஸோ கீழே பைத்தான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, பைச்சாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை, நான் கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் உங்களை வந்து ஒர்க் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போய் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைன் கம்பைலர்னு ஒன்று கொடுத்துருக்கேன்னா இதில் போய்ட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஆன்லைன் கம்பைலர் நான் வந்து பைச்சாம் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குது. ஸோ பைத்தான் இதை போய் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பைச்சாம் இது வந்து ஜெட் பிரைன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து நமக்கு வந்து பைச்சான் வந்து இது பண்ணுறாங்க, பைச்சாம் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் பர்பஸ்க்காக இருக்கும், இன்னொன்று வந்து கம்யூனிட்டி யூஸுக்காக இருக்கும். ஸோ கம்யூனிட்டி யூஸ் தான் நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ
ஸோ ப்ரொஃபஷனல் பர்பஸ் அப்படிங்கும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கு அது வந்து தேவையில்லை. நம்ம வந்து கம்யூனிட்டி யூஸ் இது பண்ணுற போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பைத்தான் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான் கம்யூனிட்டி பர்பஸ் வந்து. ஸோ ப்ரொஃபஷனல் பர்பஸ்ன்னு போகும்போது பைத்தானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், HTML யூஸ் பண்ணிக்கலாம், அதில் வர SQL யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே பார்த்திங்கன்னா மேக்ஓஎஸ்க்கு இருக்குது, லினக்ஸ்க்கு இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ பைத்தானுக்குள்ளது வந்து அந்தந்த ஓஎஸ்க்கு வந்து டெவலப் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து விண்டோஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அதனால் நம்ம விண்டோஸ்குள்ளது வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஓகே, டவுன்லோட் ஆகுது. ஸோ இது வந்து 370 MB இருக்குது, 364 MB காமிக்குது. ஸோ அரௌண்ட் 370 MB கிட்ட வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் லிங்க்ஸை நான் வந்து கிளாஸ் ரூம்லேயும் போட்டு விட்றேன், அண்டு இதுலேயும் இருக்கும். இல்லை எனக்கு அந்த சாஃப்ட்வேரே வேணும் அப்படின்னீங்களா, சாஃப்ட்வேரே வேணாலும் கூகுளில் அப்லோட் பண்ணி அதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்றேன், ஷேர் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும். ஸோ இப்போ 2021 வெர்ஷன் இருக்குது, 2021.1.1 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. சரியா? ஸோ ஆல்ரெடி இதில் லேப்டாப்பில் வந்து பைச்சாம் வந்து இன்ஸ்டால் இருக்கும். பிகாஸ் அண்ணா வந்து பைத்தானில் தான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவான். அதனால் வந்து பைச்சாம் ஒரு இது இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணோன்னா அப்டேட் ஆகுதா இல்லை எப்படி இதாகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ இதையும் கட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் போடுறேன். ஓகே, ஸோ ஐடியில் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஐடியல் ஷெல்லுங்கிறது நமக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம அந்த ஐடியல் ஷெல்லில் வந்துச்சு இல்லை, அதே இதை நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இந்த இது வந்து நமக்கு மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணுறது. சரியா? இது என்ன மாதிரி ஃபைல் டைப் வரும் அப்படிங்க அமைக்கிறது தான் எடுத்தேன். இது டெலிட் பண்ணிடலாம், இது தேவையில்லை. ஸோ பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பைத்தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படின்னா தான் உங்கள் இது வந்து அந்த பைத்தானோட பாத்தை வந்து அதுவே எடுத்து வந்து காமிக்கும். சரியா? அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த பைத்தானோட பாத் வந்து உங்களுக்கு வந்து காமிக்காது. அட்மினாக ரன் பண்ணி வந்துருக்கோமோ, தப்பு பண்ணிட்டேன். ஸோ அட்மின் ப்ரிவிலேஜ் கொடுக்காமல் ரன் பண்ணால் இப்படி தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, அதுவே அட்மின் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஆல்ரெடி என்னோடதில் வந்து ஒரு வெர்ஷன் இருக்குது, வெர்ஷன் 31 அன்இன்ஸ்டால். ஸோ இது கொடுத்தோன்னா இது என்ன பண்ணால் அன்இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ பேக்ரவுண்டில் அதுவே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இது பண்ணிடும். ஸோ இதுவும் எனக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதோட இதையும் ஒரு ஃப்ரெஷ் காப்பி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதில் வந்து டேட்டா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்து தான் காமிக்கும் எந்த பாத்தில் வந்து இது பண்ண போகுது அப்படிங்கிறது. ஸோ அன்இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ அன்இன்ஸ்டால் ஆகிட்டு திரும்ப இன்ஸ்டால் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேட்டா என்ன ஆகும்னா லொக்கேஷனில் வரும், எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும், உங்கள் ஸ்பேஸ் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து லொக்கேஷன் மாற்றணும்னு மாற்றிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா, என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃபால்ட் லொக்கேஷன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ளே இன்ஸ்டால் பண்ண விடுங்க. சரியா? அதான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நான் மாற்றலை, அப்படி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து 64 பிட் லான்ச்சர் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பாத் வேரியபிள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இது அப்டேட் ஆட் ஃபோல்டர் அஸ் ப்ராஜெக்ட். ஸோ இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அண்டு ஸோ இது கொடுத்தோன்னா நமக்கு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஆட் லான்ச்சர்ஸ் டைரக்டரி டு த பாத். ஸோ இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போது நம்ம வேறு ஏதோ ட்ரைவுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா அதில் இந்த ரைட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே கேட்குதா ஓப்பன் வித் விசுவல் ஸ்டுடியோ அந்த மாதிரி கேட்குதா, இது வந்து அந்த இதுக்காக தான்.
ஸோ அந்த லான்ச்சர் வந்து டேரெக்டாக இதில் வந்து இதாகிற மாதிரி ஆகும். பைத்தானோட லான்ச்சர் வந்து டேரெக்டாக வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஆகும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இருந்தது. ஸோ இது நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஸோ இந்த இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 64 பிட் லான்ச்சர் அண்ட் இது. ஸோ இது என்னென்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஐக்கான் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து பைத்தான் ஃபைல்ஸை வந்து நமக்கு வந்து இது பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. பெஸ்ட். ஸோ இது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இன்ஸ்டால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைச்சாமோட இது வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதில் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு காமிச்சிட்டே இருக்கும். இது வந்து செட்டப் ஃபைல் மட்டுமாக இருக்கும். பட் ஆனால் உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறையா ஃபைல்ஸை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? உள்ளே வந்து நிறையா ஃபைல்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரேர் ஃபைலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரேர் ஃபைல்ஸ் எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி EXE ஃபைலாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இன்ஸ்டாலிங்கும் என்ன ஆகும்னா உங்கள் லேப்டாப் இதை பொறுத்து தான் வந்து இன்ஸ்டாலிங் ஆகிறது வந்து இதாகும், ஒர்க் ஆகும். சரியா? என்னோடது வந்து கொஞ்சம் மீடியம் லெவல் லேப்டாப் அப்படிங்கிறனால கொஞ்சம் இன்ஸ்டாலிங் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தெரியுது. இதே இது உங்கள் கொஞ்சம் லோ லெவலில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இன்ஸ்டாலிங் ஸ்பீடு வந்து இருக்கும். ஸோ யாரும் வந்து எனக்கு இன்ஸ்டாலே ஆகலை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட வேண்டாம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லேப்டாப் வந்து கொஞ்சம் நார்மலாக ஒர்க் பண்ணுற லெவல்லே வச்சுருங்க எப்போவுமே. ஸோ அப்படி எனக்கு வந்து லேப்டாப்பில் ஒர்க் ஆகலை, லேப்டாப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் போனீங்கன்னா நம்ம பேசிக் தான் கற்றுக்குறோம். அதனால் வந்து இது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த ஆன்லைன் கம்பைலர்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம பேசிக் தான் கற்றுக்குறோம். அதனால் இந்த ஆன்லைன் கம்பைலரே நமக்கு ஏனாஃப் தான். ரொம்ப பெரிய லெவலில் கற்று கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது ஆனால் இது வந்து யூஸ் ஆகாமல் போகும். சிஸ்டமில் தான் லேப்டாப்பில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம பேசிக் லெவல் தான் கற்றுக்குறோம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த கம்பைலரே கொஞ்சம் ஏனாஃபாக தான் இருக்கும். சரியா? ஸோ இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஒரு ஐடியை வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஹைலி கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு வந்து 400 MBக்குள்ளே வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் மாடியூல்ஸ் அப்படிங்க அங்கே தான். ஸோ 400 MB ஃபைலில் நமக்கு செட்டப்பில் எவ்வளோ காமிச்சது 900 1 GB கிட்ட வந்து ஸ்பேஸ் தேவைப்படும் சொல்லி காமிச்சதா. இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த ஃபைல்ஸை வந்து அந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுருக்கோம். சரியா? ஸோ இப்போது பைத்தான் ஸோ இந்த பைத்தான் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த கமெண்ட் ப்ராம்ப்டாக இருக்கட்டும் இல்லை இந்த ஐடியில் இருக்கட்டும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இப்போ 2+2 எனக்கு கொடுத்தா டேட்டா நமக்கு வந்து 4 இதாகிடுச்சா. ஸோ அதே ஆப்ஷன் இதிலே கொடுத்தீங்கனாலும் அதே அவுட்புட் தான் நமக்கு வந்து வரும். ஸோ இது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பைத்தான் ஃபைலை வந்து நம்ம வந்து டேட்டாவும் வந்து காப்பி பண்ணி ரன் பண்ணிக்கலாம். சரியா? இது இன்ஸ்டால் ஆகிடுச்சா? ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை ஃபினிஷ் கொடுக்குறேன். இது ரெண்டையும் மினிமைஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு ஸோ இப்போது இன்ஸ்டால் ஆன ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பைச்சாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா வந்து ஒரு ஐடியை இருக்கிற எல்லா இதையும் வந்து அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நமக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். சரியா? ஸோ இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நம்ம 2+2 கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 வந்து வந்துட்டு இது நேற்று நான் ஒரு விஷயம் சொன்னது. ஸோ இது இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறனால நமக்கு என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த டேட்டா டைப் தான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இது பண்ணிடுது. ஸோ ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனுக்கு மாதிரி கேட்குது. லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்ரி பண்ணியாச்சு.
ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்டுச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஓப்பன் ஆகட்டும். ஸோ இதே இதை நம்ம வந்து நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் இந்த பைத்தான் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். நம்ம பைத்தான் ஷெல்லில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் ஓப்பன் பண்ணலாம். பைத்தான் கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் வந்திருக்கா, தனி கமெண்ட்டாக வந்திருக்கா, அதே கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு வந்து நம்மளோட நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே வந்து அது வந்து வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஒர்க் ஸ்பேஸ் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் லோட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துக்கிட்ருக்கும். சரியா? ஒர்க் ஸ்பேஸ் ப்ரிஃபர் பண்ணி. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது வந்து ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இப்போ இதில் பைத்தான் இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு வந்து இதில் கொடுத்தனே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து வெளியே போகணும் அப்படின்னா எக்ஸிட் ஆஃப் கொடுக்கணும். நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்டில் இருந்தீங்கன்னா வெளியே போகணும் அப்படின்னா எக்ஸிட் ஆஃப் கொடுக்கணும். ஸோ பாத் சொன்னேன்ல, பாத் எந்த பாத்தில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதில் பாத் கொடுத்தீங்கன்னா இது என்ன, இந்த பாத் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா நம்ம இதில் வந்து என்ன கம்பைலர்ஸ், அதை இப்போ ஜாவாக்குள்ளே இருக்கா ஃபஸ்ட் எடுத்து நமக்கு வந்து ஜாவா தான் காமிக்க பாருங்க. ப்ரோக்ராம் வரிசை ஜாவா இருக்குது. ஸோ விண்டோஸ் ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது நம்ம சிஸ்டமில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான அந்த ஃபைல் பாத்தெல்லாம் நமக்கு வந்து எடுத்து காமிக்கும். சரியா? ஸோ இதில் இப்போ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட பைத்தான்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இதுலேருந்து ஆரம்பிக்கி, இந்த இதுலேருந்து ஆரம்பிக்கி. ஸோ பைத்தான் வந்து பைத்தானோட ஸ்கிரிப்ட் எங்கே இருக்கும், அந்த மாதிரி லோக்கல் ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ் எங்கே சேவ் ஆகும் அப்படிங்கிறது, அது அந்த வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வர இதாகும். ஓகேவா? இதெல்லாமே இந்த லோக்கல் ஃபைல்ஸை சேவ் பண்ணுறது. ஸோ பைத்தானோட ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எங்கே இருக்கும், ஸோ நம்ம இதில் பைத்தான் ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நமக்கு வந்து இந்த பாத்து வந்து காமிக்கும். இதுதான் நான் மேலே வந்து அங்கே ஒரு பாத் அப்படிங்கிறது வந்து சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது என்ன காமிக்கும்னா ஒரு டூர் மாதிரி காமிக்கும். பைத்தான் அந்த பைச்சாம்போட டூர் வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இந்த டிப்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இன்வைட் அதர்ஸ் டு யுவர் ஐடி ஆர் ஜாயின். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பைச்சாம் இது வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் ஆல்ரெடி நம்மளோட இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கான். ஓகே, ஃபைல் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உங்கள் ஃபைலை வந்து எங்கே சேவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற லொக்கேஷன். ஸோ இது வந்து உங்கள் பைத்தான் இருக்கிற லொக்கேஷன். சரியா? உங்கள் பைத்தான் செட்டப், அதாவது உங்களோட பைத்தான் இன்டர்பிரட்டர் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து வரும். ஸோ இதில் இருந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துரும். சரியா? நீங்கள் அதில் இருந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு லொக்கேஷன் மட்டும் நீங்கள் எங்கே அந்த இதை வந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே நிமிஷமா, இல்லை என்னோட ட்ரைவ் எதுன்னு பார்ப்போம். ஹெச், ஓகே, ஹெச்சில் அதுக்குள்ளே காலேஜ் ஃபைல்ஸ்க்குள்ளே நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ப்ராஜெக்ட் டைரக்டரி, ஓகே, இதில் இருக்குது. ஆட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். பைத்தான் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? ஸோ கொடுத்துட்டேன். இப்போ அந்த பைத்தான் ஒர்க்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைல், அதாவது நான் ஒர்க் பண்ண போகிற ஃபைல் வந்து எனக்கு வந்து இதில் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இதில் ஓகே நான் main.py அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இது செக்கில் இருக்கட்டும். இன்கேஸ் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் மட்டும் ஓப்பன் ஆகும். நம்ம அடுத்த ஃபைல் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போது நான் வந்து அதை எடுத்து விடலை. main.pyயோட நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் உங்கள் பைத்தான் டைரக்டரி வேறு இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். உங்களோட இன்டர்பிரட்டர் வந்து உங்கள் பைத்தான் இதை வந்து வேறு இடத்துலையும் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
மாற்றி விடுங்க, இல்லைனா வந்து மாற்ற வேண்டாம். சரியா? கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ நியூ விண்டோ கொடுப்போம். ஸோ இதில் ஆல்ரெடி அண்ணனோடது இருக்குது, அதனால் வந்து நியூ விண்டோ கேட்குது. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா என்னோடது தனியாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் ஓப்பன் பண்ணும்போது ஆல்ரெடி அண்ணனோட வந்து அவனோட ஒர்க் லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் கொடுத்தவொன்னே என்ன ஆச்சுன்னா எனக்கு தனியாக என்னோடய ஒர்க் லொக்கேஷன் வந்து தனியாக ஒரு விண்டோவில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் மெயின் டாட் பி அப்படிங்கிறது வந்து க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்ததுனால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. சரியா? ஸோ இது வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக உள்ள கோடு, இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ஐடியை வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு எதுவுமே அவுட்புட் காமிக்காது, நம்ம எதுவுமே வைக்கலாம். ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து காம்பிலேஷனுக்குள்ளது. சரியா? இப்போ இதில் நான் வந்து 4 மட்டும் கொடுக்குறேன், 4 மட்டும் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு எரருமே காமிக்காது, நமக்கு வந்து அது வேரியபிளாக வந்து எடுத்துக்கும். இன்கேஸ் இதில் வந்து நான் எதுவும் டெஸ்ட்டு டைப் பண்ணுறேன் அப்படின்னா இதை என்ன வந்து பார்ப்போம். ஸோ எரர் காமிக்கா. ஸோ இது வந்து கம்பைல் ஆகும், உங்களுக்கு டெர்மினல் அவுட்புட் எதுவும் வராது, ஏன்னா எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கும். இது 2 + 2 அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது வந்து ரன் ஆயிரும், எந்த ஒரு எரரும் இல்லை அப்படின்னு வந்துடும். டெர்மினல் பண்ணிங்கன்னா மெயின் டாட் பிஒய் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து காமிச்சிடும். main dot py ஒரு நிமிஷமா. சாரி, ஆக்சுவலாக அதில் வந்து இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுத்து பார்ப்போம். ஸோ கோட் ரன் பண்ணிவிட்டு டெர்மினல் போயிட்டு அல்லது பிரிண்ட் ஆகணும், பிரிண்ட் ஆகலன்னு தெரில. சரி ஓகே, எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். சரி ஓகேம்மா, இதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ஐடியை. சரியா? இந்த ஐடியில் நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பேசிக் சிண்டத்தில் எதுவுமே நம்ம வந்து டுமாரோ கிளாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? நேற்று செக் பண்ணி பார்த்தேன், நேற்று செக் பண்ணும்போது கரெக்டாக வந்துச்சு, பட் இன்றைக்கி ஏன் அப்படி வரலன்னு தெரில. ஸோ நான் டுமாரோ வந்து நம்ம பேசிக் சிண்டெக்ஸ் அண்ட் பேசிக் சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து ஒன்று வந்து போடுவோம். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து நான் என்ன மிஸ்டேக் விட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிடுறேன். சரியா? ஸோ நம்ம ஒர்க் பண்ண போகிற ஐடியா வந்து இதுதான். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணால் நம்ம பேசிக் கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் 2 + 2 இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப பெரிய லெவல் போக முடியாமல் ஒரு மினிமம் லெவலில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ பைத்தானோட இதாக இருக்கட்டும், இல்லை வந்து ஐடியோட இதாக இருக்கட்டும், நம்ம வந்து அந்தளவுக்கு தான் இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இந்த 2 இதோட இன்ஸ்டால் பண்ணுற செட்டப் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டாக்குமெண்ட் ஆட் பண்ணி கூகுள் கிளாஸ்ரூமில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, எதுவும் டவுட் இருந்தாலும் கேட்டுங்க. ஓகேவா? ஓகேம்மா, டே 2 செஷன் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பைத்தானோட ஐடியை அண்டு எப்படி வந்து பைத்தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதுக்கான ஒரு ஐடியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து பேசிக் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இதோட வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூம்மா.